வணக்கம். கன்னி ராசி நேயர்களே, உறவினர்களுடைய தேவையற்ற விமர்சனங்கள் உங்களுக்கு மனக்கவலைகளை ஏற்படுத்தியிருந்திருக்கும். நீங்கள் எவ்வளவோ நன்மைகளை செய்திருந்தாலுமே உங்களுடைய சொந்த பந்தங்களும் மற்றும் உறவினர்கள் பார்வையில எப்போதுமே நீங்கள் குற்றவாளியாகவே சித்தரிக்கப்பட்டிருந்திருப்பீங்க. உங்களுடைய வளர்ச்சி, உங்களுடைய குடும்ப அமைப்பு, உங்க வாழ்க்கை முறை என அனைத்திலுமே தேவையற்ற முறையில மூக்கை நுழைத்து சுளிரென்று வார்த்தைகளால விமர்சனம் செய்ததைப் போல வேலைகளாகவே கண்டிருந்திருப்பாங்க உங்க வாழ்க்கையில. நீங்கள் அமைதியாகவே இருந்தாலுமே திமிர் என்றும் நியாயத்தை கேட்டால் அடங்கா பிடாரி என்றுமே முத்திரை குத்திருந்திருப்பாங்க உங்க வாழ்க்கையில. உங்களிடம் கஷ்ட காலத்துல ஒரு சிறிய உதவியோ அல்லது ஆறுதலான வார்த்தையோ கூற முன்வராத அதே உறவினர் கூட உங்களுக்கு சிறிய தவறுகளையும் பின்னடைவுகளையுமே பூத கண்ணாடியில வைத்து பார்த்து மற்றவங்களிடம் வதந்திகளை பரப்பி உங்களை மட்டம் தட்ட முயன்றது உங்க மனசை வெகுவாகவே காயப்படுத்தி வந்திருந்திருக்கும் வாழ்க்கையிலேயேவும். அதாவது உங்க வாழ்க்கையில நீங்க வளர்ச்சி, உங்களுடைய குடும்ப அமைப்பு, உங்க வாழ்க்கை முறை என அனைத்துமே தேவையற்ற முறையில மூக்கை நுழைத்ததுதான். சுளிரென்ற வார்த்தைகளாலேயே உங்களுக்கு விமர்சனம் செய்வதை பலர் வேலையாவே கொண்டிருந்திருப்பாங்க உங்க வாழ்க்கையில. ஏன்னா நீங்க அமைதியா இருந்தாலுமே திமிர்னு சொல்லியிருப்பாங்க. என் நியாயத்தை நீங்க கேட்டு வந்தீங்கன்னா அடங்காப்பிடாது என்றுவே முத்திரை குத்திருப்பாங்க உங்க வாழ்க்கையில. அது மட்டும் அல்லாம நீங்க சிறுத்த முன் வராத அதே உறவினர் உங்களுடைய சிறிய தவறுகளையும் பின்னடைவுகளையும் பூத கண்ணாடியில் வைத்து பார்த்தேவும் மற்றவங்களிடம் வதந்திகளை பரப்பி உங்களை மட்டம் தட்ட முயன்றது உங்க மனசை வெகுவாவே பாய்த்து வந்திருக்கும் வாழ்க்கையில. அதாவது உறவுகளுக்குள்ள இருந்து வர வார்த்தைகளால் தான் மனசு அதிகமாகவே உங்களுக்கு காயப்படுத்தி இருந்திருக்கும். உங்க வாழ்க்கையில கடந்த சில ஆண்டுகளாவே உங்களை அதிகம் பாதித்த விஷயங்கள்ல ஒன்று உறவினரின் தேவையற்ற விமர்சனங்களா இருந்திருக்கும். நீங்க எந்த முடிவை எடுத்தாலுமே அதுல குறை கண்டுபிடிக்க சிலர் எப்போதுமே தயாரா இருந்து வந்திருந்திருப்பாங்க உங்க வாழ்க்கையிலேயேவும். இது உன்னால் முடியாது என்று கூறியவங்களுமே இருந்திருப்பாங்க வாழ்க்கையில. நீங்க அமைதியா இருந்தால் பலவீனம் என்றுமே நினைத்திருந்திருப்பாங்க. பேசினா அகம்பாவும் என்றும் கூறியிருந்திருப்பாங்க உங்க வாழ்க்கையில. உங்களுடைய ஒரு சிறிய தவறை மட்டுமே பெரிதுபடுத்தி பேசக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாயிருந்திருக்கலாம். உங்களுடைய உழைப்பை பாராட்ட வேண்டியவங்க மற்றவங்களுடன் உங்களை ஒப்பிட்டு பேசுவதன் மனசை காயப்படுத்தி இருந்திருக்கும். இதனாலேயும் பலமுறை நீங்க அமைதியாவே கண்ணீர் சிந்திருந்திருப்பீங்க. குடும்ப நிகழ்ச்சிகள்ல கூட சிலரின் வார்த்தைகள் உங்களுக்கு மன அழுத்தத்தையும் ஏற்படுத்தியிருந்திருக்கும். உங்களுடைய வேலையும் வருமானம், வாழ்க்கை முறை, குழந்தைகளுடைய கல்வி, திருமணம், வாழ்க்கை, சொத்து நிலை என எதுவா இருந்தாலுமே அதுல கருத்து சொல்ல சிலர் கொண்டு வந்திருப்பாங்க. அவங்களுடைய வார்த்தைகள் ஆலோசனையா இல்லாம உங்களை தாழ்த்து நோக்கத்திலேயே இருந்ததை நீங்க உணர்ந்திருந்திருப்பீங்க உங்க வாழ்க்கையில. நான் யாருக்கு கெடுதல் செய்யவில்லையே, ஏன் என்னை மட்டும் ஏன் என்னை மட்டும் இப்படி பேசுகிறாங்க என்ற கேள்வி உங்க மனசுல பலமுறை எழுந்திருக்கும். சில நேரங்கள் அந்த விமர்சனங்களுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்ற தோன்றியிருந்திருக்கலாம் உங்களுக்கு. குடும்ப அமைதிக்காகவே நீங்க அமைதியை தேர்ந்தெடுத்திருப்பீங்க. இந்த விமர்சனங்கள் உங்களுடைய தன்னம்பிக்கையும் சோதித்திருந்திருக்கும். நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முடிவிலுமே ஒரு சிறிய பயம் உருவாகியிருந்திருக்கலாம். மீண்டும் யாராவது என்னை பற்றி பேசுவாங்களோ என்ற எண்ணம் உங்க மனசுல இருந்திருக்கும். இருந்தாலும் உங்களுடைய உழைப்பை நீங்க ஒருபோதுமே கைவிட்டிருக்க மாட்டீங்க. அமைதியா உங்களுடைய கடமையை செய்து கொண்டே இருந்திருப்பீங்க. காலம்தான் உண்மையை நிரூபிக்கும் என்ற நம்பிக்கையுடன் முன்னேறி போயிருந்திருப்பீங்க உங்க வாழ்க்கையிலேயேவும். அதாவது மனிதன் வெளியில சந்திக்கிற எதிரிகளை விட உறவுகளுக்குள்ள இருந்து வர வார்த்தைகளை மனசுல அதிகமாவே காயப்படுத்தி இருந்திருக்கும். ஏன்னா உங்க வாழ்க்கையிலேயேவும் கடந்த சில ஆண்டுகளாவே உங்களை அதிகம் பாதித்த விஷயங்களை ஒன்றுதான் உறவினர்களுடைய தேவையற்ற விமர்சனங்களா இருந்திருக்கும். ஏன்னா நீங்கள் இது உன்னால முடியாது என்று கூறியவங்களும் இருந்திருப்பாங்க உங்க வாழ்க்கையில. அது மட்டும் இல்லாம நீங்க அமைதியா இருந்தா பலவீனம் என்றும் நினைத்திருந்திருப்பாங்க. நீங்க பேசுனா அகம்பாவம் என்றுமே நினைத்திருந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க உங்களை ஒரு சிறிய தவறை மட்டுமே பெரிதுபடுத்தி பேசக்கூடிய சூழ்நிலையிலும் உங்க வாழ்க்கையில நிலவி இருந்திருக்கும். குடும்ப நிகழ்ச்சியில கூட சிலருடைய வார்த்தைகள் உங்களுக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்தியிருந்திருக்கலாம். உங்களுடைய வேலை, வருமானம், வாழ்க்கை முறை, குழந்தைகளுடைய கல்வி, திருமண வாழ்க்கை, சொத்து நிலை என எதுவா இருந்தாலுமே அதுல கருத்து சொல்ல சிலர் முன் வந்திருந்திருப்பாங்க வாழ்க்கையில. அவங்களுடைய வார்த்தைகள் ஆலோசனையாவே இல்லாம உங்களை தாழ்த்தக்கூடிய நோக்கத்திலேயே இருந்திருக்கும் உங்களை. அது மட்டும் இல்லாம சில நேரங்கள்ல அந்த விமர்சனங்களுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்றே தோன்றியிருந்திருக்கலாம் உங்க வாழ்க்கையில. குடும்ப அமைதிக்காகவும் நீங்க அமைதியை தேர்ந்தெடுத்திருப்பீங்க உங்க வாழ்க்கையில. இவை அனைத்துமே உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில நேரிட்டிருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகின்றது. விநாயகர் அருளால தடைகள் எல்லாமே அகலப் போகின்றது உங்களுக்கு.
காரிய தடைகளையுமே எந்த வேலையை தொட்டாலுமே இழுபறியா முடிகிறது என்ற கவலையெல்லாம் போக்க முழு முழு கடவுளன் விநாயகர் பெருமானுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்க போகுது. புதிய முயற்சிகளை தொடங்கும் போது இருந்த தயக்கங்களும் எதிரிகளால் மறைமுகமா உருவான சதிகளுமே தானாகவே விலகிவிட போதும். வாழ்க்கையில அரசாங்க அரசாங்க ரீதியான வேலைகளும் பத்திரம் பதிவு செய்தலும் மற்றும் சட்ட ரீதியான வழக்குகள் போன்றவற்றில் இருந்த தடைகள் எல்லாமே நீங்கி உங்களுக்கு சாதகமான திருப்பங்கள் உண்டாக போது. தினமும் விநாயகரை வழிபட்டு செய்து அல்லது சங்கடகர சதுர்த்தி நாட்கள்ல அகல் தீபம் ஏற்றி வழிபடுவதன் மூலியமா உங்களுடைய பாதையில உள்ள முட்கள் எல்லாமே விலகி வெற்றிக்கான பாதைகளை மிக தெளிவாகவே திறக்க போது உங்க வாழ்க்கையிலேயும். அதாவது உங்களுக்கு காரிய தடைகளோ எந்த வேலை தொட்டாலுமே இழுபறியாக முடிகிறது என்ற கவலை எல்லாமே போக்கத்தான் முழு முழு கடவுளான விநாயகர் பெருமான அருள் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாம அரசு ரீதியான வேலைகளோ பத்திரம் பதிவு செய்தலோ மற்றும் சட்ட ரீதியான வழக்குகள் போன்றவற்றில் இருந்த தடைகள் எல்லாமே நீங்க போது உங்க வாழ்க்கையில நீங்க தினமும் விநாயகரை வழிபாடு செய்வதன் மூலியமோ அல்லது சங்கடகர சதுர்த்தி நாட்களை அகல் தீபம் ஏற்றி வழிபடுவதன் மூலியமாகவும் உங்களுடைய பாதையில உள்ள முட்கள் எல்லாமே விலகி வெற்றிக்கான பாதைகளை மிக தெளிவாகவே உங்களுக்கு திறக்க போகுது இப்போ வாழ்க்கையில. அது மட்டும் அல்லாம மனித வாழ்க்கையில ஒவ்வொருவருக்குமே ஒரு ஒரு காலம் இருக்கும். எவ்வளவு முயற்சி செய்தாலுமே காரியங்கள் தடைப்படக்கூட காலம் இருக்கும். அதே போலத்தான் எந்த வழியில் தெரியாம இருந்த சூழ்நிலையிலும் திடீரென உங்களுக்கு திறக்கப்போது வாழ்க்கையில. அதாவது உங்களுடைய உங்களுக்கு விநாயகர் பெருமானுடைய அருள் உங்க வாழ்க்கையில இருந்த பல தடைகளை மெதுவா நீக்கி புதிய வாய்ப்புகளுக்கான கதவுகளை திறக்கக்கூடிய இப்போது வாழ்க்கையிலேயும். அது மட்டும் அல்லாம கடந்த காலத்துல நீங்க பல நாள்ல முயற்சிகளை எடுத்திருந்திருக்கலாம். புதிய வேலைகளுக்கு விண்ணப்பித்திருந்திருக்கலாம். தொழிலை விரிவுபடுத்த நினைத்திருந்திருக்கலாம். வீடு வாங்க திட்டமிட்டு இருந்திருக்கலாம். என் குழந்தைகளுடைய கல்விக்காக பெரிய கனவுகளையும் வைத்திருந்திருப்பீங்க. ஆனா ஒவ்வொரு முறையுமே எதிர்பாராத பிரச்சனைகளும் உங்களுடைய திட்டங்களை தள்ளி போட்டிருந்திருக்கும். சிலருக்கு பணத்தடை, சிலருக்கு உடல்நல தடைகள், சிலருக்கு உறவினர்களுடைய எதிர்ப்பு, சிலருக்கு சட்டம் அல்லது ஆவணங்கள் தொடர்பான சிக்கல்கள் ஏற்பட்டிருந்திருக்கலாம். அந்த அனுபவம் தான் உங்களை மனசளவுல சோர்வடை செய்திருந்திருக்கும். ஆனா இனி அந்த சூழ்நிலை எல்லாமே மாறப்போகுது. நீண்ட நாட்களா முடங்கி கிடந்த பல காரியங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக நடக்கிற தொடங்க போதும் வாழ்க்கையில. வேலை செய்பவங்களுக்கு கூட இதுவரை பதவி உயர்வும் அல்லது இடமாற்றமும் தடைப்பட்டிருந்தா அதற்கான நல்ல செய்தி கிடைக்க போதும் வாழ்க்கையில. மேலதிகாரிகள் உங்களை பற்றிய நல்ல எண்ணத்தை உருவாக்கி கொள்ள போறாங்க. உங்களுடைய உழைப்பை மதித்து புதிய பொறுப்புகளும் வழங்கப்பட போகுது உங்களுக்கு. அது மட்டும் அல்லாம உங்களுக்கு அனுமதி கிடைக்காம என்ற வேலைகள் தாமதமாக திட்டங்கள் கையெழுத்து வரலாம். இருந்த ஒப்பந்தங்கள் அனைத்துமே மெதுவாக நிறைவேறப் போகுது. பல மாதங்களா அல்லது பல வருடங்களா காத்திருந்த ஒரு நல்ல வாய்ப்பு இறுதியில் உங்களை சேரப்போகுது. சொந்த தொழில் செய்பவங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் நிகழப்போகுது. புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க. பழைய பாக்கிகளும் வசூலாக போகுது. தொழிலில் இருந்த சட்ட சிக்கல்களும் கூட்டாளர்களுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகளுமே அல்லது அனுமதி தொடர்பான பிரச்சனைகள் தீரக்கூடிய வாய்ப்பு உள்ளது உங்களுக்கு. தொழிலின் வளர்ச்சியை தடுத்து நிறுத்திய காரணங்கள் ஒன்றன் பின் ஒன்றாகவே உங்களுக்கு விலகப் போகும். இதுவரை இது நடக்குமா என்று சந்தேகப்பட்ட விஷயங்களை இனி நம்பிக்கையுடன் நிறைவேற தொடங்க போது உங்க வாழ்க்கையில. அதாவது உங்களுடைய ராசிக்கு அமைய போகக்கூடிய கிரக மட்டங்கள் அப்படிப்பட்ட ஒரு நல்ல காலத்தை நோக்கி உங்களை அழைத்து செல்ல போகின்றன. அது குறிப்பா விநாயகர் பெருமானுடைய அருள் உங்க வாழ்க்கையில இருந்த பல தடைகளை மெதுவா நீக்கி புதிய வாய்ப்புகளுக்கான கதவுகள் திறக்கக்கூடிய ஜோதிட சாஸ்திரம் கூறப்படுகிறது உங்க வாழ்க்கையில. அது உங்களுக்கு கடந்த காலத்துல நீங்க பல நல்ல முயற்சிகளை எடுத்தாலுமே புதிய வேலைக்கு விண்ணப்பித்திருந்திருக்கலாம். தொழிலை விரிவுபடுத்தவும் நினைத்திருந்திருப்பீங்க. வீடு வாங்கவும் திட்டமிட்டிருந்திருப்பீங்க. குழந்தைகளின் கல்விக்காக பெரிய கனவுகளை கூட வைத்திருந்திருப்பீங்க. ஆனா ஒவ்வொரு முறையுமே எதிர்பாராத பிரச்சனைகளும் உங்க திட்டங்களை தள்ளி போட்டிருந்திருக்கும். சிலருக்கு பணத்தடையோ, சிலருக்கு உடல்நல தடைகளோ, சிலருக்கு உறவினர்கள் எதிர்ப்பு, சிலருக்கு சட்டம் அல்லது ஆவணங்கள் தொடர்பான சிக்கலை ஏற்படுத்தியிருந்திருக்கலாம். அந்த அனுபவங்கள் உங்களை மனதளவில் சோர்வை செய்திருக்கும். ஆனா இந்த அந்த சூழ்நிலையெல்லாம் வரப்போது. நீண்ட நாட்களா முடங்கி கிடந்த பல காரியங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக நகர தொடங்க போது. இவை அனைத்துமே இனி வரப்போகும் நாட்களில் உங்களுக்கு நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசிபலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அதாவது உங்களுக்கு விநாயகர் பெருமானுடைய அருள் உங்க வாழ்க்கையில இருந்த பல தடைகளை மெதுவா நீக்கி புதிய வாய்ப்புகளுக்கான கதவுகளை திறக்கக்கூடிய இப்போது வாழ்க்கையிலேயும். அது மட்டும் அல்லாம கடந்த காலத்துல நீங்க பல நாள்ல முயற்சிகளை எடுத்திருந்திருக்கலாம். புதிய வேலைகளுக்கு விண்ணப்பித்திருந்திருக்கலாம். தொழிலை விரிவுபடுத்த நினைத்திருந்திருக்கலாம். வீடு வாங்க திட்டமிட்டு இருந்திருக்கலாம். குழந்தைகளுடைய கல்விக்காக பெரிய கனவுகளையும் வைத்திருந்திருப்பீங்க. ஆனா ஒவ்வொரு முறையுமே எதிர்பாராத பிரச்சனைகளும் உங்களுடைய திட்டங்களை தள்ளி போட்டிருந்திருக்கும். சிலருக்கு பணத்தடை, சிலருக்கு உடல்நல தடைகள், சிலருக்கு உறவினர்களுடைய எதிர்ப்பு,
சிலருக்கு சட்டம் அல்லது ஆவணங்கள் தொடர்பான சிக்கல்கள் ஏற்பட்டிருந்திருக்கலாம். அந்த அனுபவம் தான் உங்களை மனசளவுல சோர்வடைய செய்திருந்திருக்கும். ஆனா இனி அந்த சூழ்நிலை எல்லாமே மாறப்போகுது. நீண்ட நாட்களா முடங்கி கிடந்த பல காரியங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக நடக்கிற தொடங்க போதும் வாழ்க்கையில. என் வேலை செய்பவங்களுக்கு கூட இதுவரை பதவி உயர்வும் அல்லது இடமாற்றமும் தடைப்பட்டிருந்தா அதற்கான நல்ல செய்தி கிடைக்க போதும் வாழ்க்கையில. மேலதிகாரிகள் உங்களை பற்றிய நல்ல எண்ணத்தை உருவாக்கி கொள்ள போறாங்க. உங்களுடைய உழைப்பை மதித்து புதிய பொறுப்புகளும் வழங்கப்பட போகுது உங்களுக்கு. அது மட்டும் அல்லாம உங்களுக்கு அனுமதி கிடைக்காம என்ற வேலைகள் தாமதமாக திட்டங்கள் கையெழுத்து வரலாம். இருந்த ஒப்பந்தங்கள் அனைத்துமே மெதுவாக நிறைவேறப் போகுது. பல மாதங்களா அல்லது பல வருடங்களா காத்திருந்த ஒரு நல்ல வாய்ப்பு இறுதியில் உங்களை சேரப்போகுது. சொந்த தொழில் செய்பவங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் நிகழப்போகுது. புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க. பழைய பாக்கிகளும் வசூலாக போகுது. தொழிலில் இருந்த சட்ட சிக்கல்களும் என் கூட்டாளர்களுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகளுமே அல்லது அனுமதி தொடர்பான பிரச்சனைகள் தீரக்கூடிய வாய்ப்பு உள்ளது உங்களுக்கு. தொழிலின் வளர்ச்சியை தடுத்து நிறுத்திய காரணங்கள் ஒன்றன் பின் ஒன்றாகவே உங்களுக்கு விலகப் போகுது. இதுவரை இது நடக்குமா என்று சந்தேகப்பட்ட விஷயங்களை இனி நம்பிக்கையுடன் நிறைவேற தொடங்க போகுது உங்க வாழ்க்கையில. அதாவது உங்களுடைய ராசிக்கு அமைய போகக்கூடிய கிரக மட்டங்கள் அப்படிப்பட்ட ஒரு நல்ல காலத்தை நோக்கி உங்களை அழைத்து செல்ல போகின்றன. அது குறிப்பா விநாயகப் பெருமானுடைய அருள் உங்க வாழ்க்கையில இருந்த பல தடைகளை மெதுவா நீக்கி புதிய வாய்ப்புகளுக்கான கதவுகள் திறக்கக்கூடிய ஜோதிட சாஸ்திரம் கூறப்படுகிறது உங்க வாழ்க்கையில. அது உங்களுக்கு கடந்த காலத்துல நீங்க பல நல்ல முயற்சிகளை எடுத்தாலுமே புதிய வேலைக்கு விண்ணப்பித்திருந்திருக்கலாம். என் தொழிலை விரிவுபடுத்தவும் நினைத்திருந்திருப்பீங்க. வீடு வாங்கவும் திட்டமிட்டிருந்திருப்பீங்க. குழந்தைகளின் கல்விக்காக